பண்டிகையொட்டி எழும்பூர் நாகர்கோவில் இடையே 13, 14ஆம் தேதி இன்றும் நாளையும் சிறப்பு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 5 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்படும் வந்தே பாரத் ரயில் பிற்பகல் 1:45 மணிக்கு நாகர்கோவில் சென்றடையும். இந்த ரயில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், நெல்லை, நாகர்கோவில் நிலையங்களில் நின்று செல்லும். சென்னையில் புதிதாக தொடங்கப்பட்ட கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்சி, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதற்காக நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கடும் போக்குவரத்து நெரிசலில் இணைப்பு பேருந்துகள் மூலம் கேளம்பாக்கம் சென்றார். ஆனால் பேருந்து நிலையத்தில் ATM, உணவகம் போன்ற வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொதுமக்கள் சென்னையில் இருந்து வெளியூர் செல்பவருக்கு ஏதுவாக தமிழக அரசு கூடுதல் அரசு பேருந்துகள் இயங்கி வருகிறது. அதன்படி கேளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் அனைத்து போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கும் அனைத்து வழித்தடங்களுக்கும் முழுமையாக இயக்கப்படுவதை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். கர்நாடகத்தில் இப்படி பேசுகிற மாதிரி பேசிதான் ஆட்சியும் காலி பண்ணின சிரிப்பு போலீஸ் என நடிகர் SV சேகர் விமர்சித்துள்ளார். 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இது குறித்து தனது X பக்கத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் முகமூடி கிழியும், இதை நம்ப ஒரு முட்டாள் கூட்டம், வெயிட் அண்ட் சீ என பதிவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் துவங்கியது. காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின், கெஜ்ரிவால், நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இன்றைய கூட்டத்தில் தொகுதி பங்கீடு, பிரச்சார கூட்டம், ஒருங்கிணைப்பாளர் யார் என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் பாஜக சார்பில் பிரம்மாண்ட பேரணிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பேரணி மூலம் பாஜகவின் திட்டங்கள், சாதனைகள் மக்களிடம் எடுத்து கூற அக்கட்சியில் உள்ள அனைத்து அணிகளுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறதாம். அதேபோல அந்த பேரணியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய புள்ளிகள் களமிறங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் அபார தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 200 உயர்ந்திருக்கிறது. ஒரு சவரன் தங்கம் நேற்று 46,560க்கு விற்பனை ஆன நிலையில் இன்று 46,760க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 5,820 இருந்து 25 உயர்ந்து 5,845ஆக உள்ளது. கடந்த சில நாட்களாகவே சரிந்து வந்த தங்கத்தின் விலை ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 48க்கு விற்பனையாகிறது.